அந்த சம்பவம் என்னென்னா, ரோட்டில் ஒரு ஆட்டோவும் பைக்கும் பக்கத்தில் போகிறாங்க. எதிர்பாராத விதமாக அப்படி ஒரு ஓவர் டேக் பண்ணும்போது இடிச்சுக்கிறாங்க. இடித்த உடனே 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும், அவர் ஆட்டோ விட்டு இறங்கிடுறாரு, இவர் பைக்கை விட்டு இறங்கிறாரு. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடித்து ரத்த வர அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. ஒரு 1/2 hour மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது வண்டி. உடனே பொதுமக்கள் பார்த்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வர்றாங்க. வந்து அவங்கள பேசி சமரசம் பண்ணி விட்டு அவங்க பேரில் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க. என்ன கேஸுனா, இந்த மாதிரி பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு விட்றாங்க. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் எதிர்காலத்தில் என்ன ஆகும்னா, அவங்க 2 பேரும் எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டுப்பாங்க. ஏன்னா ஒரு பகை உருவாயிருச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருந்தா இது நடந்திருக்காது அப்படின்னா, கோவப்படாமல் சாரிப்பா தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு 2 பேருமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அவங்க பேரில் கேஸ் போட்டு அந்த இடத்துல ஒரு பகையை உருவாக்கி, ஒரு புதுவிதமான சம்மந்தமே இல்லாமல் ஒரு 2 நிமிஷத்தில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு ஒரு பகை எதிர்காலத்தில் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கோவப்படுறதை குறைச்சிக்கணும். கோவப்படாமல் இருந்திருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கி போயிருந்துருக்கலாம். கொஞ்சம் 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் சாரிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை நடந்திருக்காது. ஸோ இதுதான் அந்த சம்பவம். அதனால கோபத்தை குறைச்சிக்கோங்க.